இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த வாரம் முழுவதுமே வெளிவேடக்காரரே ஐயோ உங்களுக்கு கேடு அப்படிங்கிற வாசனம் தான் வரும். வெளிவேடம் எதற்காக நாம் போடுகிறோம் அப்படின்னா சுயநலம். ஒரு சுயநலம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம வேஷம் போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சுயநலமற்றவன், நான் வெளிவேடமற்றவன் என்பதை சுட்டி காட்டக்கூடியது. இந்த சுயநலத்தினால் நாம் இழக்கக்கூடியது நம்மையே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. சுயநலம் வந்துவிட்டது என்றால் மனசாட்சி வேலை செய்யாது. சுயநலம் வந்துவிட்டது என்றால் பொதுநலம் இருக்காது. சுயநலம் வந்துவிட்டது என்றால் நான் தான் என்று இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு அரசியல் அதிகாரியை ஒருவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா தற்செயலாக அந்த பக்கம் வர வேண்டும் என்பதற்காக இவர் என்ன பிடிக்காதவர் என்ன பண்றாரு, உடனே பெரிய பெரிய அன்பளிப்புகள் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு சிரிச்சு கொடுத்துட்டு வர்றார். கொடுத்து முடிச்சு ரூமுக்கு வந்துட்டு என்ன பண்றது, இந்த அயோக்கிய பயிலுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். உண்மையின் முகம் நமக்கு இருக்க வேண்டும், போலியாக நாம் இருக்கக்கூடாது. ஒன்று பிடிக்கவில்லை, பிடிச்சிருக்கு. மனிதனை பிடிக்கவில்லை என்றால் அது நம்முடைய தவறு. கருத்துகள் பிடிக்காமல் போகலாம். ஒரு கருத்து சரியில்லை, இந்த கருத்து நல்லா இல்லை என்று சொல்வது வேறு. மொத்தமாக மனிதனையே பிடிக்கவில்லை என்றால் அது நம்முடைய சுயநலம் என்று அது பொருள்படும். இப்ப சுயநலம் உள்ள வந்துருச்சுன்னா என்னென்ன செய்யும் அப்படின்னா, பொறாமைப்படும், போட்டி போடும், அவங்களை இல்லாம ஆக்குறதுக்கு என்னென்ன வழியோ அதை பூரா பண்ணும். சூழ்ந்திருப்பவர்களை சுற்றி இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று குறை சொல்ல ஆரம்பிக்கும். இதுதான் இந்த சுயநல போக்கிற்காக இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு கணவன் மனைவி செய்தி பார்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு அரை மணி நேரமாக கணவன் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டு முடித்த பிறகு, செய்தி முடித்த பிறகு மனைவி கேட்கிறார், பாடுற பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. செய்தியில பாடுற பத்தி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே கணவன் சொன்னாரு, இல்லம்மா, இந்த அரை மணி செய்தியில ஒரு செய்தி கூட சீனாவுக்கும் இந்தியாவுக்குமோ இல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமோ அந்த பார்டரை பத்தி ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே அந்த மனைவி சொன்னச்சான், இதே நீங்க நியூஸ் பார்த்த லட்சணமாக்கும். நான் சொன்னது நியூஸ் வாசிச்ச அந்த பெண்மணியுடைய சேலை பாடுற பார்த்தீங்களான்னு கேட்குறேன், நீங்க எதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்பதான் ஒவ்வொருடைய மனநிலையும் நாம் பார்க்க வேண்டும். ஒருவர் அந்த பெண்மணி போல சுயநலமாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது, ஒருவருடைய பொதுநலத்திற்காக பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது என்று சொல்லுவார். சாக்ரட்டிஸ் மிக பெரிய மேதாவி என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர்தான் உலகத்திலே முதலாக ஏன், எதற்கு, எப்படி, யாருக்கு, என்ன, எங்கே என்ற கேள்விகளை உருவாக்கிய மனிதனாக நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஒன்றை பேசுவதற்கு முன்பாக 3 இடங்களில் நீங்கள் நிச்சயம் கவனிச்சீங்க அப்படின்னா கடவுளோடு இணைவதற்கு வழி இருக்கும். 1 சிந்தனை சுயநலமாக இருக்கக்கூடாது. 2 பேச்சு சுயநலமாக இருக்கக்கூடாது. 3 செயல் சுயநலமாக இருக்கக்கூடாது. இது இருந்தது என்றால், சுயநலம் இருந்தது என்றால், நீங்க அளவுக்கு அதிகமா மருந்து சாப்பிடணும், நீங்க அளவுக்கு அதிகமா பொய் சொல்லணும், நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடணும், நீங்க அளவுக்கு அதிகமா தூக்கம் இல்லாம தெரியணும். ஏன்னா நான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்காக, நான் கோயிலுக்கு போவேன், நான் சரியான நேரத்துக்கு வருவேன் என்று நிரூபிப்பதற்காக நம்முடைய நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றி போய்விடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நாம் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை தான் பார்க்க வேண்டுமே ஒழிய சக மனிதர்களிடம் நான் நல்லவன் என்பதை நிரூபிக்க கஷ்டப்பட தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க, ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நீ நல்லவனா இரு, ஆனா நீ நல்லவன் தான் மற்றவனுக்கு நிரூபிக்க கஷ்டப்படாத. நீ நல்லவனா இருந்துட்டாலே போதும், எல்லாருக்கும் தெரியும் இவன் நல்லவன் என்று தெரியும். ஆனா இன்னைக்கு மக்கள் எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வெளிவேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் நல்லவன், நான் உதவி செய்யறேன், நான் அங்கே செஞ்சேன், நான் இங்கே செஞ்சேன், 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், கோயிலுக்கு 6 லட்சம் ரூபா கொடுத்தேன், எல்லாத்துக்கும் கொடுத்தேன், கடவுளுக்கு என்ன கொடுத்த, எனக்கு என்ன கொடுத்த? இதான் கடவுள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. நீ அவனுக்கு கொடுத்த, எனக்கு என்ன கொடுத்த அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியது. அதனால தான் சொல்லுவார், உனது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாம பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமும் அதுதான் என்பதை நாம் சுட்டி காட்டுகிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, வெளிவேடம் போதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதான் சொல்லுவாங்க, வியர்வை உப்பா தான் இருக்கும், வியர்வை உப்பா தான் இருக்கும்.
ஆனா வியர்வை சிந்தி உழைத்த பிறகு நம்முடைய வாழ்க்கை இனிப்பா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை இனிப்பா இருக்கணும். நம்ம வாழ்க்கையும் உப்பா இருக்கு அப்படின்னா நம்ம சிந்திய வியர்வை வெளிவேடம் என்பது நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வியர்வை உப்பு தான், ஆனால் வியர்வை சிந்து உழைத்த பிறகு என்னுடைய வாழ்க்கையும் உப்பாக இருக்கிறது என்றால் நான் செய்த வேலை வெளிவேடம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வியர்வை உப்பாக இருந்தாலும் வாழ்க்கை இனிப்பாக இருக்கிறது என்றால் அதுதான் இறைவனுக்கு சொந்தமாக்கப்படும் என்பது உண்மை. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க பாராட்டுவாங்க, மற்றவங்க புகழ்வாங்க, மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி மற்றவங்களுக்காண்டி வாழ்றத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்களுக்காண்டி கொஞ்சம் வாழ கத்துக்குங்க. மற்றவங்க தான் என்னைக்குமே அவன் தனியா கல்லறைக்கு போவான், நம்ம தனியா கல்லறைக்கு போறோம், அவ்வளவுதான். இந்த மனிதன் பிறரை பார்த்து பொறாமைப்படாத ஒன்றே ஒன்று என்னவென்றால், அவன் செத்துட்டான் நானும் சாகணும்னு சொல்ல மாட்டான் யாரும். அந்த ஒரு மட்டும் சொல்லவே மாட்டான். அவன் செத்துட்டான் நானும் சாகணும் அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டான், பொறாமையே பட மாட்டான். அதுல மட்டும்தான் உண்மையான தன்மை வெளிப்படும். ஆனா அவங்களுக்கு செய்யறாங்க எங்களுக்கு செய்யல, அவங்களுக்கு செய்யறாங்க எங்களுக்கு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொறாமைப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் இறப்பை மட்டும் யாருமே வேண்டாம் என்று சொல்வதற்கு தான் தகுதி உள்ளவராக இருப்பார்கள். என அன்பிற்கினிய உறவுகளே, நாம் 3 நிகழ்வுகளில் சரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதரிடம், ஒரு நபரிடம் ஒரு வேலை செய்ய போகிறோம் என்றால் முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது, இன்றைய நாளில் நான் என்ன சிந்திக்க போகிறேன்? சுயநலமா பொதுநலமா? இன்றைய நாளில் நான் என்ன பேச போகிறேன்? என்னுடைய நலத்திற்காகவா, பிறருடைய நலத்திற்காகவா, இல்லை நம்முடைய நலத்திற்காகவா அப்படின்னு சொல்றோம். 3வது, நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய நலத்திற்காகவா இல்லை பிறருடைய நலத்திற்காகவான்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிங்க, என் பிறர் இதுல எது நல்லது? எனக்கு பிறருக்கு அப்படிங்கிற எது நல்லது? பிறருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, பிறருக்குலாம் நல்லது கிடையாது, எனக்கும் நல்லது கிடையாது, பிறருக்கும் நல்லது கிடையாது, நமக்கு நல்லது அப்படிங்கிற வார்த்தை வரணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக அப்படின்னு பாருங்க. எனக்கு வராது, என் வராது. அந்த ஜெபத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சுயநலமான ஜெபமே கிடையாது, பொதுநலமான ஜெபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது பொதுநலத்திற்காக. ஆண்டவர் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். ஆனால் நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பதனால் போட்டியும் பொறாமையும் சூழ்ந்த உலகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை கண்டுபிடியுங்கள். இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், இந்த உலகத்தில் 5 வயது நிரம்பிய உடனே கல்லறைக்கு போற வரைக்கும் எல்லாரும் வெளிவேஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல தெளிவா இருந்துக்குங்க, எல்லாருமே நடிக்கத்தான் செய்வாங்க. இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதில் நீங்கள் யார்? நான் நடிக்காதவன், முகமூடி மாட்டாதவன், நான் வெளிவேடம் அற்றவன், நான் இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பொண்ணுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், ஆனா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு கோவில்ல ஆடு வெட்டினாங்களாம். ஆடு வாங்கிட்டு வரும்போது அந்த ஆட்டினுடைய ரோமம் கொஞ்சத்தை கட் பண்ணிட்டாங்களாம், வெட்டிட்டாங்க. உடனே குறையற்ற ஆடு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. எடப்பாவீங்களா, வெற்றவனே குறையாத்தான் இருக்கிறான், இதுல வெற்ற ஆடு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப ஆடும் அருவாளும் பேசிக்கிருச்சான், ஆடும் அருவாளும் பேசிக்கிருச்சான். அருவா சொல்லுதான் ஆடை பார்த்து, ஓ ஆடே, நீ மட்டும் தலையை ஆட்டாம இருந்திருந்தா நான் உன்னை வெட்டியிருக்க மாட்டேன்ல, நீ தலையை ஆட்டாம இருந்திருந்தா நான் உன்னை வெட்டியிருக்க மாட்டேன், ஏன் தலையை ஆட்டின அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு ஆடு சொல்லுதான், நான் தலையை தொங்க போட்டு ஆட்டலைன்னா என் முதலாளி தலையை தொங்க போட்டுருவான், அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். ஆட்டினுடைய நிலைமை பொதுநலம், என் முதலாளி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தலையை ஆட்டினேன், நான் மட்டும் ஆட்டாம இருந்தேன்னா என் முதலாளிக்கு தலை தொங்க போயிருக்கும் அப்படி சொல்லி முடிச்சதான். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இந்த உலகில் நாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. எலும்பில்லாத நாக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு என்ன இப்படி பேசுறாங்க, என்ன அப்படி பேசுறாங்கன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இந்த கோவில் படியை நீங்க தாண்டவே முடியாது. எப்போதுமே எங்குமே விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி வாழ நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், உண்மைத்தன்மையோடு இருக்க கற்றுக்கொண்டோம் என்றால், அதுதான் இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான காணிக்கை. நல்லா கவனிங்க, வெளி வேடம் போட முடியும், ஆனா உள் வேடம் போட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியில வேஷம் போட்டலாம், உனக்குள்ள நீ என்னைக்குமே வேஷம் போட முடியாது அப்படிங்கிறத தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் வெளிவேடம் மற்றவங்கள்ட்ட காமிச்சிடலாம், ஆனா கடவுள் அகத்தை பார்க்கக்கூடியவர், அதில் இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதை சிந்தனைக்கு கொண்டு இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.